ஆமாண்டா, வெயிட் லாஸ் பவுடர் 20 kg ஆர்டர் வந்திருக்கு. அதை தான் அம்மா பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா இல்லை அங்கே நீங்கள் அங்கே கருப்பு கருப்பாக தெரியுது, அதெல்லாம் என்ன? இதுவாடா, இது பேர் தான் குடம்புளி. வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதுடா இந்த குடம்புளி. என்னம்மா நல்லா வாசனையாக இருக்குது, அப்படி என்னம்மா இதில் சேர்த்துருக்கீங்க? அதுவாடா, இதில் வந்து வெயிட் லாஸுக்கு மெயின் ஹீரோவே ஏலக்காய் தான்டா. அந்த ஏலக்காய் ஹீரோனா ஹீரோயின் நம்ம குடம்புளி தான்டா. ஏலக்காய், குடம்புளி, சுக்கு, கஸ்தூரி மேத்தி, இது இல்லாமல் 15 ஹெர்பல் அண்ட் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன்டா. அதோட ஸ்மெல் தான்டா அது. சரிம்மா, இது எப்படிம்மா யூஸ் பண்ணுறது? அந்த ப்ராசஸிங் சின்னதாக சொல்லுங்கம்மா. இது ரொம்ப சிம்பிள்டா. நம்ம வந்து இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் நம்மளோட வெயிட் லாஸ் க்ரீன் டீ பவுடரை 1 டீஸ்பூன் போட்டு 1 or 2 minutes கொதிக்க விட்டால் போதுண்டா. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் ஹனி, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். அப்புறம் ஈவினிங் டீ டைம் வரும் இல்லையா, 4 to 6 o'clock, அந்த டைம்லேயும் ஒரு வாட்டி எடுத்துக்கணும். இதுக்கு டயட் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியமே இல்லைடா. நார்மலாக நம்ம ஒயிட் சுகர், மைதா இதை அவாய்ட் பண்ணிட்டாவே போதும். எப்போவும் போல் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்கை 2 times எடுத்துக்கிட்டாவே போதும். பெர் வீக்கிலேயே 1.3 kilograms வரையும் நம்ம வெயிட் கம்மியாகும்டா. இது எல்லாமே வீட்டிலே ஈஸியாக செஞ்சு யூஸ் பண்ணலாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்பல். இதை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி. அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பர்பஸ்க்கு பண்ணாங்கன்னா இதோட ரேட் அதிகமாக வரும். நம்ம வந்து ஹோல்சேலில் வாங்கி மொத்தமாக ரெடி பண்ணுறனால கம்மியான ப்ரைஸில் அவங்க ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிம்மா ஆர்டர் பண்ணுறது? ஒன்றும் இல்லைடா, சிம்பிள். கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும்.